இடத்துல 3 விதமான நிகழ்வுகள் நடந்திருக்கு. இந்த இடத்துல அது வேதாகமத்துல 2 ராஜாக்கள் 2வது அதிகாரத்துல எழுதப்பட்டிருக்கு. அங்க நம்மளால படிக்க முடியும். எலிசா எலியாவுடன் இருந்தா. எரிகோவிலிருந்து புறப்பட்டு வந்து யோர்தான் நதிக்கு வந்து சேர்ந்தார்கள். நம்ம முன்னாடியே சொன்னது போல இந்த இடத்துல இருந்து கேஸ்டல் எலிதோ, இந்த இடத்துல இருந்து எரிகோ ஏறக்குறைய 10 கிலோமீட்டர் தூரத்துல இருக்கு. சரி, எலியாவும் எலிசாவும் இந்த இடத்துக்கு வந்து சேர்ந்தாங்க. அந்த நேரம் எலியா தன்னுடைய சால்வை எடுத்து தண்ணீர்ல அடித்தார். தண்ணி இருபுறமாக பிரிந்தது. அது அவங்களுக்கு அனுமதி கொடுத்தது அவங்க இந்த பக்கத்துல இருந்து அந்த பக்கம் கடந்து போவதற்காக, யோர்தான் நதியினுடைய ஊற்று பக்கம் அவங்க செல்வதற்காக. அவங்க அந்த இடத்தை கடந்து செல்லும் பொழுது எலியா எலிசாவிடம் பேசி கொண்டிருந்தார். அந்த நேரம் அக்கினி ரதம் அக்கினி குதிரையும் அவர்களுக்கு நடுவாக வந்து இருவரையும் பிரித்தது. அந்த நேரம் எலியா பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார். எலியாவுடைய சால்வை கீழே விழுந்தது. எலிசா அதை எடுத்துக்கொண்டார். அந்த நேரம் அந்த சால்வையினால தண்ணீரை எலிசா அடிக்கும் பொழுது அந்த தண்ணீர் இருபுறமாக பிரிந்தது. அவர் இந்த பக்கத்துல இருந்து அந்த பக்கம் கடந்து சென்றார். தீர்க்கதரிசிகள் எல்லோருமே எலிசாவை சந்திக்கும்படியாக வந்திருந்தாங்க. எல்லோருமே அவருக்கு முன்பாக முழங்கால் படியிட்டாங்க. இது நமக்கு என்ன வெளிப்படுத்துது? இந்த நிகழ்வு 2 விதமான ஆவிக்குரிய உண்மையை வெளிப்படுத்துது. அதுல முதல் உண்மை, எலியா தேவனால் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு தேவனுடைய மனுஷனா அவர் இருந்தது மட்டும் போதுமாக இல்லாமல், அவர் தேவனால் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு அவர் யோர்தான் நதியை முதலாவது கடக்க வேண்டியதா இருந்தது. இது நமக்கு அடையாளப்படுத்துது நம்முடைய ரட்சிப்பினுடைய உறுதி மற்றும் நம்ம சுத்திகரிக்கப்படுவது, தூய்மையாக்கப்படுவதற்கு அவசியமா இருக்கு. நம்ம பரலோகத்துக்கு சென்று நம்முடைய ஆண்டவரை சந்திக்கும்படியாக நம் அனைவருமே யோர்தான் நதியை கடந்து சென்றே ஆக வேண்டும். 2வது உண்மை, எலிசாவுடைய மீண்டுமாக திரும்பி வருதல். அந்த தருணம் வரைக்கும் இஸ்ரவேலர்களுக்கு எலிசாவை பத்தி தெரியாது. ஒரு ஊழியக்காரரை போல யாருமே எலிசாவை பார்க்கல. எல்லோருமே ஒரு உதவி செய்யும் நபராக அவரை பார்த்தாங்க. எல்லா நேரமும் எலியாவுடைய பக்கத்துல இருந்தார். ஆனா எலியா தான் தீர்க்கதரிசியாக கவனிக்கப்பட்டார். ஆனா எலிசா தீர்க்கதரிசி எலியாவுடைய உதவியாளராக மட்டும்தான் காணப்பட்டார். ஆனா இருப்பினும் யோர்தான் நதியை எலிசா கடந்த பிற்பாடு எலியாவின் மீது இருந்த அதே ஆவி எலிசாவின் மீதாக இறங்கப்பட்டார். அந்த நேரம் துவங்கிதான் எலிசா தன்னுடைய ஊழியத்தை துவங்க ஆரம்பிச்சார். உண்மையாக உன்னதமான இஸ்ரவேலுடைய தேவனுடைய ஊழியக்காரனாக கண்டடையப்பட்டார். என்ன ஆவி இது? தெளிவாக தெரியும், இது தேவனுடைய ஆவி. நம் எல்லோருக்கும் தெரிந்திருக்கபடி அவர் பரிசுத்த ஆவியானவர். பரிசுத்த ஆவியானவர் எலியாவின் மீது இறங்கின அதே ஆவியானவர் யோர்தான் நதியை கடந்து செல்ல போகிற அனைவரும் மீதும் இறங்க போகிறவர் அவர்தான். இந்த பிரகாரம் செய்வதனால ஒரு நபருடைய மாற்றம் ஒரு உதவி செய்பவராயிலிருந்து அல்லது கவனிக்கிறவராயிருந்து ஒரு நபருக்கு உதவி செய்கிற ஒரு நபராயிருந்து உன்னதமானவருடைய ஊழியக்காரனாக மாறுவது. வணக்கம் பிரியமானவர்களை, கவலைப்படுவது நிறுத்துங்கள். இந்த நிகழ்ச்சிக்கு நான் உங்களை இடத்துல வரவேற்கிறேன். நீங்க பார்த்த இந்த வீடியோ தேவன் எப்படியாக தன்னுடையவர்களை இந்த இடத்துல தெரிந்து கொண்டு பயன்படுத்த விரும்புகிறார் என்பதற்கான ஆதாரம். எலியா தேவனால் இந்த இடத்துல பலனா இந்த இடத்துல பயன்படுத்தப்பட்டார். எலியாவுக்கு பிற்பாடு எலிசா தெரிந்து கொள்ளப்பட்டவராய் இந்த இடத்துல இருந்தார். ஆனா எல்லா மக்களும் எலிசாவை எப்படியாக இந்த இடத்துல பார்த்தார்கள்? வெறும் எலியாவுடைய ஒரு வேலைக்காரராய் மட்டும்தான். எலிசா தேவனுடைய ஊழியக்காரராய், தேவனுடைய அதிகாரத்தை உடையவராய் இந்த பல மக்கள் இந்த பார்க்க இந்த விரும்பவில்லை என்று கூட சொல்லலாம். ஆனா தேவன் அதை உறுதிப்படுத்தினார். இவன் என்னுடையவன், நான் இவனை தெரிந்து கொண்டிருக்கிறேன். அதுதான் யோர்தான் நதியிலே இவர்கள் இருவருக்கும் விதத்தில் நடந்தது. எலியா தேவனால் இதத்தில் எடுத்துக் கொள்ளப்பட்டார். எலிசா தேவனாலே தெரிந்து கொள்ளப்பட்டார் என்பது இந்த வெளிப்படுத்தப்பட்டது. உங்க வாழ்க்கைக்குள்ளாக யார் நீங்க இந்த வித்தியாசத்தை பார்க்க விரும்புறேன்? நானும் என்னுடைய பழைய வாழ்க்கையை விட்டு தேவனோட புது வாழ்க்கை இடத்துல பெற்றுக்கொள்ள விரும்புகிறேன். என்னுடைய பழைய வழிகளை இடத்துல புறக்கணித்து தேவனோட புது வழிகளை நான் இடத்துல கற்றுக்கொள்ள விரும்புகிறேன் என தெளிவா இடத்துல புரிந்து கொள்ளுங்கள்.
தேவன் அவர் உங்களை தெரிந்து கொண்டவராய் இந்த இருப்பாரே, ஆனா நீங்கள் வித்தியாசத்தை ஏற்படுத்துகிறவராய் இருப்பீங்க. எலியா தேவனுடைய மனுஷனாய் தேவனுடையவராய் தெரிந்து கொள்ளப்பட்டிருந்தார். ஆனா எலிசா தேவனாலே தெரிந்து கொள்ளப்பட்டதை காண்பிக்கிற நாள் வரை வெறும் ஒரு வேலைக்காரமாய் மட்டும்தான் பார்க்கப்பட்டார். ஆனா எப்பொழுது யோர்தான் நதியிலே இந்த சூழ்நிலை இந்த நடந்ததோ, நீங்க வீடியோல பார்த்தது போல, தேவன் முற்றிலுமாய் வரலாற்றை இந்த மாற்றி காண்பித்தார். எலியாவை விட எலிசா பலனாய் இந்த பயன்படுத்தப்பட்டார். எதற்காக? நீங்க பைபிள் படிக்கும் பொழுது இதனுடைய அர்த்தங்களை இன்னும் அதிகமாய் புரிந்து கொள்ள முடியும். ஏன்னா எலிசா ஒரு குறிப்பிட்ட கேட்டார் எலியாவின் இடத்துல, இரட்டிப்புத்தனமான ஆசீர்வாதம் எனக்கு இந்த தேவை. தேவனதை காண்பித்தார், தேவனதை கொடுத்தார். நீங்க யார் உங்க பழைய வாழ்க்கையை விட்டு விலகி தேவனோட புது வாழ்க்கைக்காய் உங்களை நகர்த்துவீர்களோ, அவர் உங்களுக்கு இந்த அதி அற்புதமான பதிலை இந்த கொடுக்க தயாராக இருக்கார். நீங்க யாராக இருந்தாலும் சரி, நீங்க எப்படிப்பட்ட ஒருவராய் இந்த இருந்தாலும் சரி, நீங்க எவ்வளவு மோசமான பாவங்களை செய்தவராய் இருந்தாலும் சரி, தேவன் மன்னிப்பார். ஓகே பாஸ்டர், நான் பெரிய பாவம் செஞ்சிருக்கேன், தேவன் மன்னிச்சுட்டார், அவ்வளவுதானா? நீங்க ஒருவேளை அந்த தண்டனையை பெறுவதற்கான வழி இந்த இருக்கும். நிச்சயம் அதனுடைய தண்டனையை நீங்க பெறுவீங்க. ஆனா தேவன் உங்களை மன்னிக்கும் பொழுதும் உங்களுடைய ஆத்மா அவர் ராஜ்யத்திற்கு நுழைய வழியை பெற்றுக்கொள்ளக்கூடியதா இந்த இருக்கிறது. மக்களே, தேவன் இதுதான் இந்த மிக நிச்சயம் இந்த செய்வார். நீங்க பார்க்க போகிற இந்த சாட்சி இதுதான் நடந்தது. இந்த நபர்கள் தேவனுடைய ஊழியக்காரர்களாய் இருந்தவர்கள், தேவனுடைய ஊழியத்தை செய்கிறவராய் இந்த தன் வாழ்க்கையின் வாழ்ந்தவர்கள். ஆனா குறிப்பிட்ட நேரம் தேவன் மீது இருந்த தன்னுடைய பார்வை மற்ற காரியத்தின் மீது இவர் திருப்ப ஆரம்பிச்சார். குறிப்பா பல மக்களையும் செய்யறது போல தன்னுடைய பொருளாதார தேவைகளை நிறைவேற்றிக் கொள்ள முடியாது. எத்தனை மக்கள் வேலை இல்லாத போது தேவனை தேடுகிறவரா இந்த தான் வேலை கிடைச்ச பிற்பாடு அவங்க சொல்றாங்க, ஆலயத்தை பாரு, நேரம் கூட இந்த இல்ல. சொல்ற சரியா? ஏன் இனி சர்ச்சில் பாக்குறது இல்லை, ஏன் இனி தேவனுடைய பிரசனத்துக்கு வர்றதில்ல, ஏன் நீ கொடுத்துக்கு வர்றதில்ல? இல்ல, டைம் இல்லை. அவங்களுக்கு வேலை இல்லாத பொழுது தேவனுடைய வீட்டுல இருக்க ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு நேரம் இருந்தது. ஆனா தேவன் அவங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்தார் அப்படின்னு சாட்சியெல்லாம் சொல்லி இப்ப அந்த வேலையை தேவனோட மேலாக வைக்கிறாங்க. தேவன் சொல்றாங்க, தேவனுக்கு நேரமானது இல்லை. இதுதான் பல மக்கள் செய்கிற தவறு. இங்கு நீங்க பார்க்கலாம், இந்த சாட்சியில் இந்த நபர் அப்படியான தவறை செய்ததும் அந்த தவறை எப்படியாக இவர் புரிந்து கொண்டு மீண்டும் தேவனிடத்தில் இந்த இணைந்தார். இவருக்கு தேவன் எப்படியாக உதவி செய்தார். நீங்களே சாட்சியை பாருங்கள் மகளே. நானும் என்னுடைய மனைவியும் துணையாளராக இருந்தோம். அந்த நேரத்தில் எங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கை சரியா இல்லை. ஏன்னா நாங்கள் பீடத்து முன்னாடி போய் ஜெபிப்பதை நிறுத்தி விட்டோம். என்னுடைய நிலை எப்போ மோசமாக அடைஞ்சதுன்னா, நான் ஒரு மின்சாரத்துறையில் வேலை செய்யணும்னு நினச்சேன். அதுக்கான ஒரு கோர்ஸ் எடுத்து நான் படிக்க ஆரம்பித்தேன். நான் நினச்சேன் இது மூலமாக என்னுடைய பண வாழ்க்கை ஆஸ்வதிக்கப்படும். ஆனால் அதுக்கான வேலை நான் இருந்த இடத்த விட்டு நான் வெளியே வேறு ஒரு இடத்துக்கு போய் வேலை செய்ய வேண்டியதாக இருந்துச்சு. அவர் எப்போ கேட்டலான் போறோம்னு சொன்னாரோ, நான் அவர்கிட்ட சொன்னேன், என் நண்பே, நம்ம திருமணமாகி ரொம்ப வருஷம் ஆகல. நான் கேட்டேன், உங்களுடைய பண வாழ்க்கைக்கு முக்கியத்துவம் கொடுத்து இங்க இருந்து வேற இடத்துக்கு போக போறீங்களா? ஒரு தருணத்துல போதகர் கூட என்கிட்ட வந்து பேசினாரு. அவர் சொன்னாரு, இந்த மாதிரி உன் நிலையில நான் இருந்தேன்னா கண்டிப்பா நான் போக மாட்டேன். அப்படி அவர் சொல்லி கூட நான் போனேன். அது எனக்கு நான் ரொம்ப தூரத்துல போன மாதிரி இருந்துச்சு. அது மட்டும் இல்லை, அந்த மின்சார துறையில எனக்கு மிக முக்கியமான ஒரு பொறுப்பு கொடுத்துருந்தாங்க. இருப்பினும் அவர் இங்கிருந்து போன உடனே சில அடையாளங்களை வெளிப்படுத்த ஆரம்பிச்சா. அப்ப நாங்க பேசுவோம். நான் கேட்பேன், என் நண்பை இன்னைக்கு ஆலயத்துக்கு போனீங்களா? அவர் சொல்லுவார், இல்ல நான் போல, அல்லது நான் போனேன் ஆனா ரொம்ப தாமதமாயிடுச்சுன்னு. அப்ப நான் அவர்கிட்ட சொல்லுவேன், இல்லை என் நண்பே, இந்த மாதிரி நீங்க செய்யக்கூடாது. நான் ஒரு நிலையில அவங்க கிட்ட போய் சொன்னேன், என்ன பரிமாற்றம் செய்யுங்க, நீங்க இருந்து வேற ஏதாவது ஒரு இடத்துல டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க. அப்போ சரியான நேரம் கிடைக்கல, மாற்றுறதுக்கான சரியான நேரம் கிடைக்கல. அதுக்கப்புறமா நான் வேலை செய்யற அதே இடத்துல எனக்கு ஒரு நண்பர் அறிமுகமானார். அவர் வந்து என்கிட்ட பேச ஆரம்பிச்சார், பாரு இது வந்து இன்னும் அதிகாரம் கொடுக்கப்படலை இதை செய்யறதுக்கு. ஆனா இதை நம்ம செஞ்சா நம்ம இன்னும் அதிகமா பணம் பார்க்கலாம். ஆனா எனக்குள்ள இருந்த அந்த பண ஆசைனால, பண தேவைனால, அது எனக்கு தப்புன்னு தெரிஞ்சும் கூட அந்த மாதிரியான வழியில வரக்கூடிய பணத்தை நானும் ஏற்றுக்கொண்டேன். அவர் எனக்கு பணம் அனுப்புவார், நானும் யாருக்கும் சொல்ல மாட்டேன். அந்த பணத்தை எனக்கு அவர் அனுப்பிச்ச பிற்பாடு அந்த பணம் எனக்கு ரொம்ப தேவையா இருந்துச்சு. நான் அப்படிதான் நினைச்சேன், எனக்கு அந்த பணம் தேவை, என்னுடைய எதிர்கால வாழ்க்கையில எனக்கு அந்த பணம் தேவை நினைச்சேன். என்னுடைய சம்பளம் ரொம்ப குறைவா இருந்துச்சு, இந்த பணம் எனக்கு உதவி செய்யும் அப்படின்ற எண்ணம் எனக்குள்ள இருந்துச்சு. அது கொஞ்ச காலம் வரைக்கும் எனக்கு தப்பா தெரியல. நான் என்ன நினைச்சேன், நான் தப்பு பண்ணல, அவர் தான் தப்பு பண்ணிட்டு இருக்காரு, அந்த ஆளுதான். ஆனா உண்மையில நானும் தப்பு பண்ணிட்டு இருந்தேன். அவர் செய்த தவறுக்கு நானும் ஒரு கூட்டாளியா இருந்தேன். அவர் செய்த அதே பாவத்தை நான் செஞ்சுட்டு இருந்தேன். நான் கவனிக்க ஆரம்பிச்சேன், அவர் ஆவிக்குரிய வாழ்க்கையில சரியா இல்லை.
அவர் செயல்ல, அவர் பேசும்பொழுது அல்லது அவர் அமைதியா இருக்கும் போதே தெரிஞ்சது. அது வெளிப்படுத்தினது இவர் ஆவிக்குரிய வாழ்க்கையில சரியா இல்ல. அந்த நிலை ரொம்ப மோசமான ஒரு நிலையா இருந்துச்சு. நான் தவறு செஞ்சுட்டு இருந்தனால என்னுடைய மனசாட்சி என்ன குற்றப்படுத்துச்சு. தேவனுடைய வார்த்தை கூட எனக்கு பாரமா கேட்க ஆரம்பிச்சது. ஏன்னா, நான் செய்த தவறுனால சில நேரத்துல நான் கூட்டத்த விட்டு வெளியே எழுந்து போயிடுவேன். துணையாளர்களுடைய துணிய நான் போட மாட்டேன். புதன்கிழமை ஆலயத்துக்கு வரமாட்டேன். வெள்ளிக்கிழமை ஆலயத்துக்கு வந்தா யூனிஃபார்ம் போட மாட்டேன் துணையாளர்கள் துணிய. நான் போக போக என்னை எப்படி பார்த்தேன்னா, நாகமான் மாதிரி. நாகமானுக்கு இருந்த குஷ்டரோகம் மாரி. எனக்குள்ள அந்த குஷ்டரோகம் இருக்கிற மாரி நான் அப்படிதான் என்ன பார்த்தேன். ஆவிக்குரிய குஷ்டரோகி மாரி. இப்படிதான் நான் இருந்தேன். எனக்குள்ள இருக்கக்கூடிய விஷயத்த என்னால சரி செய்து கொள்ள முடியும்னு தெரியும். நான் பாஸ்டர்கிட்ட போய் பேசணும். அவர்கிட்ட நான் போய் உண்மைய சொல்லணும். ஆனா, நான் என்ன நானே தடுத்து வைத்துக் கொண்டேன். நான் என்ன பேசப் போறேன்? எப்படி பேசப் போறேன்? நான் எப்பவுமே அவர்கிட்ட சொல்லுவேன், நான் உங்களுக்கான அசிஸ்டன்ட் யூனிஃபார்ம் ரெடி பண்ண போறேன் அப்படின்னு. அவர் சொல்லுவாரு, இல்ல எனக்கு வேண்டாம், நான் எப்படி மத்தவங்களுக்கு உதவி செய்வேன், நானே சரியில்லாத பொழுது. அப்ப நான் சொன்னேன், நீங்க சரியில்லைன்னு தெரியுதா, அப்ப நம்ம ஏதாவது செய்யணும், நீங்க சரியா மாறுவதற்காக. ஞாயிறு காலையில கூட்டம் முடிஞ்ச உடனே பேசலாம்னு நினைச்சேன் பாஸ்டர்கிட்ட. ஆனா, என்னால பேச முடியல. ஆனா, அதே நேரம் அந்த மனுஷன் எனக்கு பணம் அனுப்பிச்சாரு. நானும் பணத்த பெற்றுக்கொண்டேன். எதுவுமே சொல்லல நானு. என்னுடைய கணவர் வீட்ல இருக்கிறத நான் விரும்பல. ஆவிக்குரிய நிலைமையில அவர் அது போலதான் இருந்தார். அப்ப நான் அவரை பார்த்து சொன்னேன், இல்ல இன்னைக்கு நீங்க அங்க போகணும். நான் சரியா அந்த நாள் போதகர்கிட்ட பேசுறதுக்காக என்னுடைய நிலைமைய பத்தி நான் கிளம்பிட்டு இருக்கேன். அப்போ ஒரு பெண் ஃபோன்ல என்ன அழைச்சு அழுது கொண்டே சொன்னாங்க, "பாருங்க எனக்கு வந்து மின்சாரம் இல்ல என்னுடைய வீட்ல. மத்த எல்லா வீட்லயும் இருக்கு. எனக்கு மட்டும் இல்ல. எனக்கு வந்து சரி செஞ்சு குடுங்க" அப்படின்னு சொல்லி என்ன கேட்டாங்க. அப்ப என்னால உதவி செய்ய முடியாதுன்னு நான் சொல்லிட்டேன். ஆனாலும் அவங்க எப்படி எனக்கு உதவி செய்யாம இருப்பீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நான் கிளம்பி போறதுக்கு முன்னாடி கூட எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. என்னுடைய மனைவி, "இல்ல போ வேணாம். முதல் வந்து போதகர்கிட்ட போய் பேசிட்டு அதுக்கப்புறமா போலாம்" அப்படின்னு சொன்னாங்க. ஆனா நான் சொன்னேன், "எப்படி என்னால தனியா விட்டுட்டு வர முடியும்? அவங்கள உதவிக்காக கேட்கறாங்க." நான் போனேன். நான் அந்த சர்வீஸ செய்ய போயிட்டேன். போய் சீக்கிரமா முடிச்சுட்டு வந்துடலாம்னு நினைச்சேன். ஏன்னா, மாத்த வேண்டியது வெறும் ஒரே ஒரு ஒயர் மட்டும் தான். அந்த இடத்துல கிட்டத்தட்ட ஒரு 3 வீடுகளுக்கு மின்சாரம் இல்லாம இருந்துச்சு. அப்பொழுது நான் மேல ஏறி சரி செய்ய கிளம்பும்போது, நான் போயிட்டுருக்கேன் மேல. கைய உயர்த்தி அந்த ஒயர கட் பண்ணலான்னு கைய மேல வச்சேன். நான் அந்த கம்பிய தொட்ட உடனே 3800 வாட்ஸ் என்னுடைய உடம்புல பட்டுச்சு. என்னால கண்கள திறக்க முடியல, பேச முடியல. அப்படியே மேலேயே நடுங்கிட்டு இருந்தேன் கம்பிய புடிச்சுக்கிட்டே. அந்த நடுக்கத்திலேயே அப்படியே நடுங்கிக் கொண்டே மேல இருந்து கீழ விழுந்துட்டேன். கீழ விழும்போது தான் நீங்க பார்க்குற இந்த பின்னாடி எனக்கு மேல அடிபட ஆரம்பிச்சது. ரத்தம் பயங்கரமா போச்சு. அவர் உண்மையாலே வேதனைப்பட்டார். அந்த நேரம் ஒருத்தர் வந்தார். அவருக்கு முதல் உதவி எப்படி செய்யணும்னு தெரியும். அந்த நேரம் அவர் அவருடைய விரலை எடுத்து மேத்யூவுடைய வாயில வச்சிருந்தார். அப்ப நான் கேட்டிருந்தேன், உதவி செய்யுங்க, அப்படி இல்லைன்னா இவர் மரித்து போவார். அவருடைய நாக்கு அவர் முழுங்கிடுவார் போல. அந்த நேரம் ஏறக்குறைய அவருடைய விரல்களையே அவர் இழந்திருப்பார். நான் சொல்ல மறந்துட்டேன், அந்த நேரம் நான் 6 மாசம் கர்ப்பமா இருந்தேன். என்னுடைய கணவரை இன்குபேட்டர்ல வச்சாங்க. முழுசா அவர் அங்க 30 நாள் இருந்தார். அந்த நேரம் நரம்பு சம்பந்தப்பட்ட டாக்டர் சொல்லியிருந்தார், இங்க பாருங்க, அவர் கீழே விழுந்ததுனால அவருடைய தலையில பலமா அடிபட்டிருக்கு. இந்த நேரம் நம்ம ஆபரேஷன் பண்ணி ஆகணும். இந்த போட்டோ அவர் ஐசியூல இருக்கும்பொழுது எடுத்தது. இந்த சமயத்துல தான் அவருக்குள்ளாக இந்த கற்கள் எல்லாம் வெளியே வந்தது. இது அவருடைய தலையினுடைய பிற்புறம் எடுத்த போட்டோ. அந்த இடத்துல தான் அவருக்கு அடிபட்டுச்சு. நான் பார்த்தேன், பிசாசு அவருடைய ஆத்மாவை எடுக்க பார்த்தான். அது தெளிவா தெரிஞ்சது. அந்த நேரம் நாங்க இஸ்ரவேலின் சிறப்பு நிகழ்ச்சியில இருந்தோம். அந்த நேரம் நான் பார்த்தேன், எங்களுடைய முழுமையே பீடத்து மேல அர்ப்பணிப்பதற்கான நேரமா இருந்தது. ஏன்னா அது வெறும் என்னுடைய தியாகம் மட்டும் கிடையாது, அவருடைய தியாகமுமா இருந்தது. ஏன்னா அபாயத்துல இருந்தது அவருடைய ஆத்மா. நான் நினைச்சேன், இப்போ என் கணவர் இறந்துட்டார்னா அவருடைய ஆத்மா எங்க போகும்? நான் பீடத்து மேல ஏறின சொன்னேன், தேவனே, இந்த இடத்துல என்னுடைய ரத்தமும் மேத்யூடைய ரத்தமும் இருக்கு. இது எங்களுக்காக கூக்குரல் செய்யும். அவருடைய ஆத்மாவுக்காக இது கூக்குரல் செய்யுது. என்னுடைய மனைவி எப்படி பீடத்து மேல எனக்காக போராடிட்டு இருந்தாங்களோ, அதே போல நான் ஆவிக்குரிய விதத்துல நான் மருத்துவமனையில போராடிட்டு இருந்தேன். எனக்கு சுயநிலையே இல்ல. நான் ஏதோ வேறு ஒரு உலகத்துல இருந்த மாதிரி நான் நினைச்சிட்டு இருந்தேன். அந்த நிலையில நான் இருக்கும்போது எனக்கு நடந்த ஒரு விஷயம் ரொம்ப நிஜமா இருந்துச்சு. எனக்கு நேரா ஒரு தூதுவர் வந்தாரு. ஒரு தூதுவர் எனக்கு நேரா வந்த பிற்பாடு என்னுடைய கரத்தை பிடித்து
மேலே கொண்டு போனார். மேலே போயிட்டு இருக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமா அந்த தூதருடைய முகம் பிசாசனுடைய முகம் போல மாறுச்சு. அருவருப்பான ஒரு முகமா, பயங்கரமான ஒரு முகமா. அதை நான் பார்த்த உடனே அதிர்ச்சி அடைஞ்சேன். இல்ல, நான் நரகத்துக்கு தான் செல்ல போறேன். பிசாசு தான் என்னை கொண்டு போறான். எனக்கு வேற வாய்ப்பே இல்ல. வேற வாய்ப்பே கிடைக்காது. எப்படி நான் என்னுடைய வாய்ப்பை தவற விட்டேன்? எப்படி? எல்லா வாய்ப்பை நான் தவற விட்டுட்டேன். நான் எதை போதிச்சேனோ அதுல நான் வாழல. அதே தருணத்துல எனக்கு தேவனுடைய குரல் கேட்டுச்சு. தேவனுடைய குரல் மீண்டுமா எனக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்துச்சு. நான் கண்ணை விழிச்சு பார்க்கும்போது நான் முதல் பார்த்த ஒரு நபர் என்னுடைய அம்மா. அவங்கள பார்த்த உடனே நான் நினைச்சேன், தேவன் எனக்கு மீண்டுமா எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கார். இந்த வாய்ப்பை நான் பயன்படுத்தணும். இந்த வாய்ப்பை நான் கைவிடக்கூடாது. அதுக்கப்புறமா நான் அழுகத் தொடங்கினேன். நான் அழுகத் தொடங்கின பிற்பாடு இயேசு எனக்காக அவருடைய ஜீவனை கொடுத்திருக்காரு. அவருடைய ஜீவனை கொடுத்தார். அவர் எனக்கான வேலையை ஏற்கனவே சிலுவையில செய்திருக்கார். அப்பொழுது நான் நேர்மையா இருந்தேன் தேவனுக்கு. நேர்மையா என்னை காண்பிச்சேன். எனக்கு உண்மையாவே உதவி தேவை தேவனே. எனக்கு ஒரு புதிய வாழ்க்கை தேவை. நான் இதை தான் தேவன்கிட்ட சொன்னேன். என்னுடைய அம்மா போயிட்ட பிற்பாடு என்னுடைய மனைவி வந்தாங்க. என் மனைவி கிட்ட நான் சொன்னேன், நான் இந்த இடத்த விட்டு வெளியே வந்த உடனே நான் எந்த இடத்துக்கும் போக மாட்டேன். முதல் நான் ஆலயத்துக்கு தான் போறேன். அங்க முதல் வந்து சேர்ந்த பிற்பாடு நான் அங்க பாஸ்டரை பார்த்தேன். பாஸ்டரை பார்த்த உடனே சொன்னேன், பாஸ்டர் தயவு செய்து எனக்கு ஞானஸ்தானம் கொடுக்குறீங்களா? அப்போ அவர் சொன்னார், ஆமா நான் உனக்கு தர ஞானஸ்தானம். நிச்சயமா. அந்த இடத்துல உண்மையா, அந்த நேரம் உண்மையா, முழு மனதோட முழு விருப்பத்தோட நான் பெற்றுக்கொண்ட ஞானஸ்தானம் என்னை மீண்டுமா தேவன்கிட்ட வர வைத்தது. நான் தேவன்கிட்ட அங்க அறிக்கை செய்த நேரம் என் மனசுல இருக்கக்கூடிய பாரத்தை தேவன் வெளியெடுத்தார். அந்த பாவம் உள்ள அந்த பாவம் என்னால் அதை விலைக்கு சொல்ல முடியல எப்படின்னு. அதை வெளியே எடுத்தார் தேவன். அதை எடுத்த பிற்பாடு தான் நான் விடுதலை அடைஞ்சேன். அதுக்கப்புறம் தான் பரிசுத்தாவி எனக்குள்ள வந்தார். பரிசுத்தாவி எனக்குள்ள வந்த உடனே நான் ரொம்ப சந்தோஷமாயிட்டேன். நான் ரொம்ப லைட்டா உணர்ந்தேன். அந்த நேரம் என்னுடைய ஆசை, என்னுடைய விருப்பம் தேவனுக்காக ஊழியம் செய்ய, நிறைய ஆத்மாவை காப்பாத்த, தேவனுக்கு நிறைய காரியங்களை செய்ய நான் முன்னாடி செய்திருந்தாத எல்லா காரியத்தை நான் செய்ய ஆசைப்பட்டேன். எல்லாத்துக்கும் மேல நான் ரட்சிப்பை முக்கியத்துவமா வைத்தேன். ஏன்னா அதுதான் மிக முக்கியமானது. நான் இப்பொழுது வாழுகிற வாழ்க்கை நேர்மையான வாழ்க்கை, நீதி உள்ள வாழ்க்கை. நான் பொய் சொல்லுவதை விட்டுவிட்டேன். ஏமாத்துறது அல்லது தவறான வழியில வரக்கூடிய பணத்தை எல்லாத்தையும் விட்டுட்டேன். நான் தேவனிடத்துல கேட்கிற ஒரே ஒரு விஷயம், தேவனுக்கு உண்மை தன்மையா இருக்கும்போது தேவன் என்னை பார்த்து கொள்வார். ஒரு மனுஷன் வாழுகிற நிலை மிக முக்கியம் கிடையாது. இல்ல அவருக்கு இருக்கக்கூடிய அதிகாரம், ரட்சிப்பு தான் இருக்கிறதே மிக முக்கியம். என்ன மாதிரி அநேக பேரு வாய்ப்புகளை தவற விடுறாங்க. வாய்ப்புகளை பாவம் செய்த பிற்பாடு அந்த பாவத்தை மனம் திரும்புவதற்கான வாய்ப்பு வரும்போது அதை தவற விடுறாங்க. என்னெல்லாம் ஞாபகம், என்னுடைய மனைவி என்கிட்ட சொன்னாங்க, ஞாயிற்றுக்கிழமை வாங்க பாஸ்டர்கிட்ட பேசலாம். ஆனா நான் பாவம் செய்திருந்த அந்த ஆள் நான் ஒதுக்கி விட்ட அந்த வாய்ப்பை. சில நேரத்துல நண்பர்கள், நீங்க ஒதுக்கி விடும் போது உங்களுக்கு வாய்ப்பு இருக்காது மனம் திரும்ப. ஒருவேளை கடைசி வாய்ப்பு உங்களுக்கு வராம கூட போலாம், நிறைய பேருக்கு வராம போற மாதிரி. ஆனா என்னுடைய கேஸ்ல, என்னுடைய வாழ்க்கையில கடைசி வாய்ப்பு வந்தது. அதை நான் பெற்றுக்கொண்டேன். அதை நான் பெற்றுக்கொள்ளாமல் இருந்தேன்னா நான் இந்த நேரம் நரகத்துல இருந்திருப்பேன். நான் மீண்டும் ஒரு முறை ரட்சிப்புக்கான வாய்ப்பை பெற்றுக்கொண்டேன். ஆனா துரதிருஷ்டவசமா நிறைய ஜனங்க இந்த கடைசி வாய்ப்பை பெற்றுக்கொள்ளவில்லை. கவலைப்படுவதை நிறுத்துங்கள் என்ற நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருப்பதற்கு மிக்க நன்றி. கூட்டம் முடிந்த பிற்பாடும் நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம். மறந்து விடாதீர்கள், எங்களுடைய எண் 9346387338. நன்றி. சரியாக மக்களும், இந்த நபர் ஒரு ஊழியக்காரராய் இந்த இடத்தில் இருந்து தேவனை விட்டு எப்படியாக இந்த இடத்துல விலகக்கூடிய வழியை சாசு உண்டாக்கினான். நீங்க இந்த இடத்துல பார்க்கலாம். இன்னைக்கு எத்தனை மக்கள் தேவன் யாருன்னு அவங்களுக்கு தெரியும், தேவன் எப்படியானவர், தேவன் அவங்க வாழ்க்கை எப்படி ஆசீர்வதிக்க விரும்புற, தேவன் அவங்க வாழ்க்கை எப்படி ஆசீர்வதிக்க விரும்புற, எல்லாமே தெரியும். இன்னும் சொல்ல போனா பைபிள் அவர்களுக்கு மனப்பாடமாய் கொடுத்து தெரிந்ததா இருக்கலாம். ஆனா பைபிள் மனப்பாடமாய் தெரியுன்றதுல பிரோச்சனமானதுன்னு அந்த வார்த்தையின்படி தன் வாழ்க்கையை இந்த இடத்துல வாழாத பட்சத்துல தேவன் உங்களுக்கு ஒவ்வொரு நாளும் எச்சரிப்பானதை இந்த இடத்துல கொடுக்கிறார். நீங்கள் அந்த பாவத்திலே, அந்த தவறிலே, அந்த அழுக்கிலே விழாதபடி தேவன் இந்த மனுஷனுக்கும் எச்சரிப்பானது இடத்துல கொடுத்தார். இந்த மனுஷனும் தன்னுடைய தவறானதை இடத்துல திருத்திக் கொள்ள வாய்ப்பானது இடத்துல கொடுத்தார். தேவன் உதவி செய்தார், தேவன் பேசினார். ஆனா புறக்கணிக்கப்பட்டார். ஆனா எப்பொழுது தேவனுக்கு இவர் அனுமதி கொடுத்தாரோ
அங்கு எல்லாமே மாறியது. இந்த நாள் இந்த சாட்சியை அவர் உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்கான வாய்ப்பை பெற்றுக்கொண்டவராய் தேவன் உங்களுக்கு வாய்ப்பு கொடுக்க விரும்புகிறார். இங்கு வேதாகமத்திலும் சரியாக இதுதான் நடந்தது. அப்போஸ்தலனாகிய பவுல் சவுலாக இருந்த பொழுது ஞாபகம் இருக்கிறதா? என்ன செஞ்சாரு? பல மக்களை இடத்துல கொள்கிறவராய் விதத்துல இருந்தார். பல கிறிஸ்துவர்களை கொள்கிறவராய் குழந்தைத்துல இருந்தார். ஆனா ஒரு குறிப்பிட்ட நேரம் அவருக்கு கொடுக்கப்பட்ட இந்த வாய்ப்பை அவர் பெற்ற பொழுது, ஆம், ஒரு குறிப்பிட்ட நேரம் அவர் என்ன செய்யும்படியாக தேவன் அவருக்கு இந்த இடத்துல கட்டளை கொடுத்தாரோ அங்குதான் எல்லாமே இந்த இடத்துல மாறியது. தேவனானவராக இயேசுவோடு சவுல் இந்த இடத்துல அனுபவத்தை பெற்ற பொழுது பவுலாக திரும்பின தருணம் இது. தேவன் அவங்களுடைய பாவங்களை, தேவனுடைய தவறுகளை எல்லாவற்றையும் இந்த இடத்துல அழிக்க வழி திறந்தார் சொல்லலாம். இங்கு அப்போஸ்தலர் 22ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்துல சொல்றது போல, இப்பொழுதும் நீ தாமதிக்கிறது என்ன? ஏன் நீ யோசிச்சுட்டு இருக்க? எதற்காக நீ யோசிச்சுட்டு இருக்க? இப்பொழுது நீ தாமதிக்கிறது என்ன? நீ எழுந்து கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டு ஸ்தானம் பெற்றுக்கொள், ஞானஸ்தானம் பெற்று உன் பாவங்களை போக்க கழுவப்படு என்றார். ஏன் நீ யோசிச்சுட்டு இருக்க? நீ செய்த, நீ வாழ்ந்த, நீ இந்த இடத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த பழைய வாழ்க்கை இந்த இடத்துல கைவிடும்படி தண்ணீரிலே ஞானஸ்தானத்தை பெற்றுக்கொள். மக்களே, தேவன் இன்னைக்கு இதுதான் உங்களுக்கான வாய்ப்பாய் இந்த இடத்துல வைத்திருக்கிறார். உங்களுடைய பாவங்களை இந்த இடத்துல விட்டு விலகி தேவனோடு நீங்க இணைய உங்களுக்கு இந்த இடத்துல கொடுக்கப்படுகிற சந்தர்ப்பம். நீங்க யாரும் கட்டாயப்படுத்துவதில்லை. தேவன் ஒருவரையும் ஒருபோதும் யாரையும் அவர் கட்டாயப்படுத்துவதில்லை. ஆனா தேவன் வாய்ப்பை தருகிறவரா இருக்கார். சவுல் இந்த இடத்துல பவுலாக மாறிய தருணம் இதுதான். தன் பாவங்களை இந்த இடத்துல நிறுத்தி தேவனோடு, ஆண்டவராக இயேசுவோடு தன்னுடைய புது வாழ்க்கையின் பிரயாணத்தை தொடங்கினார். நீங்க சாட்சியில பார்த்த இந்த தம்பதியர்கள் தங்களுடைய வாழ்க்கைக்கு தேவன் செய்ததை நீங்க இடத்தில் காண்பித்த அதே வழியிலே தேவன் உங்களுக்கும் உதவி செய்ய தயாராக இருக்கார். உங்க வாழ்க்கையை மாற்றிக்கொள்ள நீங்க இலவச ஆலோசனைகள், ஜபங்களை பெற்றுக்கொள்ள விரும்புறீங்கன்னா, தேவனுடைய வழிநடத்தலை பெற்றுக்கொள்ள விரும்புறீங்கன்னா, அல்லது நீங்க இந்த பேசுகிற காரியத்தினுடைய தனிப்பட்ட விவரங்களை இந்த தெளிவா இன்னும் கற்றுக்கொள்ளணும் விரும்புறீங்கன்னா, ஸ்கிரீன்ல பார்க்கிற இந்த தொலைபேசி எண்களை தொடர்பு கொள்ளுங்க. தேவன் உங்களுக்கு உதவி செய்யட்டும். என தேவன் மாறாத சர்வ வல்லமையான கர்த்தராயுதத்தில் இருக்கிறார். அவருடைய அதி அற்புதமான பதில் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளாக வெளிப்படுத்தப்படட்டும். தேவன் உங்களுக்கு உதவி செய்ய முடியாது. இயேசு உங்க வாழ்க்கையை மாற்றும்படியாக தேவனுக்கு அனுமதி கொடுங்க மக்களே. எனவே இந்த நேரம் விசுவாசத்தில் இணைந்திருங்கள். தேவன் உங்களுக்கு உதவி செய்ய இந்த பலனான ஜெபத்திலே நம்ம நினைலாம். இயேசுவின் பெயராலே. ஒரு கிளாஸ் தண்ணீரை ஆயத்தப்படுத்திக் கொள்ளுங்கள் அல்லது தொலைக்காட்சிக்கு அருகாமையிலே வாருங்கள். இந்த நேரம் உங்களுக்கான ஒரு சிறப்பு ஜெபத்தை நாம் செய்ய போகிறோம். எங்கள் ஆண்டவராகிய இயேசுவே, என் தேவாவியானவரே, நீர் மாறாத சர்வ வல்லமையான கர்த்தர். என் தேவனை யார் ஒருவர் தன் பாவத்தை நிறுத்தி தன்னுடைய சரியான வாழ்க்கைக்கு, நீர் அவர்களுக்கு வைத்திருக்கிற இந்த புது வாழ்க்கைக்குள் நுழைய விரும்புகிறார்கள், அவர்களுடைய வாழ்க்கையிலே அதி அற்புதமான காரியத்தை செய்கிறவர் தேவனா இந்த இருக்கிறேன். இந்த நேரம் யார் இந்த நிகழ்ச்சியை இந்த பார்த்து கொண்டிருக்கிறார்களோ, இதோ என் தேவனை உங்களுடைய அதிகாரத்தோடும் என் கரங்களை நான் உயர்த்தி பிடிக்கிறேன். யார் இந்த பாவத்தை கைவிட விரும்புகிறாரோ, யார் இந்த தவறான வாழ்க்கை விட்டு விலகி உங்களுடைய வழிகளில் நடக்க விரும்புகிறாரோ, யார் இந்த இனியும் நான் தேவனுக்கு பிரியமில்லாத ஒரு நபராய் இருக்கவில்லை என்பதை விரும்பி தீர்மானிக்கிறாரோ, இவர்கள் பலகீனமானவராக இருக்கலாம். இந்த புது வாழ்க்கைக்கான முதற்படி எடுத்து வைக்க முடியாதபடி இந்த மக்களுக்கு இந்த உதவி செய்யும். இந்த மக்கள் இந்த பலகீனங்களை ஜெயிக்க நீர் பலனை தருகிற தேவன் என்பதை இந்த காண்பி. இவர் வாழ்க்கையை ஆசீர்வதிக்கிற தேவாவியானவரே, இவருடைய வழிகளை ஆசீர்வதிக்கிற பரிசுத்தாவியானவரே, பரிசுத்தத்தில் இந்த மக்களுடைய வாழ்க்கை நகர்த்தப்படட்டும். உம்முடைய சர்வ வல்லமையான கரத்தில் இவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படட்டும். புது வாழ்க்கைக்கு இவர்கள் உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற சாட்சியாய் திரும்பும்படி இந்த நபர் மீது உம்முடைய விடுதலை அறிக்கிறேன். யாரெல்லாம் இந்த சோர்வாய், பலகீனமாய், பிரச்சனையாய், பலவிதமான குழப்பத்தில் பாதிக்கப்பட்டவராய், தெளிந்த சிந்தனை இல்லாதவராய் இருக்கிறார், தேவனை உம்முடைய ஆவியிலே இவர்களது வாழ்க்கை மீது உம்முடைய திட்டம் நடக்கும்படி விடுதலை, குணமாக்கலை, ஆசீர்வாதத்தை கட்டளையிடுகிறேன். இவரின் ஒரு வாழ்க்கையை ஆசீர்வதிய உதவி செய்யும். இந்த எளிமையான ஜெபத்திலே இவர் பதிலை பெற்றுக் கொள்ளட்டும். எங்கள் தேவனும் சர்வ வல்லவருமாய் இருக்கிற ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் பெயரால் பரிசுத்த ஆவியானவரே உதவுவீராக, ஆசீர்வதிப்பீராக, மாற்றத்தையும் பதிலையும் தருவீராக. உம் நாமம் மகிமைப்படுத்தப்படட்டும். ஆமென். தேவன் உங்களுக்கு உதவி செய்யட்டும். அவருடைய வழிகள் உங்களுக்கு திறக்கப்படட்டும். தேவன் உங்களோடு இருக்கட்டும். குறிப்பாய் இந்த ஞாயிற்றுக்கிழமை காலை 9:30 மணிக்கு
கூட்டத்தில் எங்களோடு இணைந்திருங்கள். தேவன் இன்னும் அநேக ஆசீர்வாதங்களை உங்க வாழ்க்கை மீது செய்ய, யார் இந்த நிகழ்ச்சியில் இருக்கீங்களோ நீங்க பீடத்திலே உங்களுடைய தியாகத்தை செய்கிற நாளாய் இந்த நாளானது இருக்கட்டும். இயேசுவின் பெயராலே சென்று வாருங்கள். தீங்கு நாட்களை நீங்கள் எவ்வாறு சகிப்பீர்கள்? ஏராளமான உபத்திரவங்கள் மற்றும் துன்புறுத்தல்களின் மத்தியிலே நீங்கள் எவ்வாறு நிலைத்திருப்பீர்கள்? நாட்கள் செல்லுகிற தருணம் எப்படி நீங்கள் நிலைத்து நிற்பீர்கள்? எல்லாம் நன்றாக இருக்கும் சமயம் விசுவாசிப்பது என்பது எளிமை. புயலானது அடங்காத ஒரு தருணமாயிருக்கும் சூழ்நிலையில் ஆத்துமாவினுடைய வலி குறையாதிருக்கிற அந்த நேரம் எப்படி? நீங்கள் உங்களை கேட்டிருக்கலாம், எப்படி நான் சமாளிப்பேன்? மிக சரியாய் இதான் நீங்கள் கண்டடைய போவது. இப்போது நீங்கள் செய்யாத ஒன்றிற்காக தண்டிக்கப்படுவதை கற்பனை செய்து பாருங்கள். காட்டிக் கொடுத்தலின் வலியை தாங்குவது, துன்புறுத்தப்படுவது, உங்களை குற்றப்படுத்தினவர்களுக்கு முன்பாக வெளியரங்கமான கோலமாய் நிர்வாணத்தில் நிற்க வைக்கப்படுவது, மனுஷ வேதனையினுடைய உயர்ந்த நிலை. இப்படிப்பட்ட ஒரு அவமானத்தையும் வேதனையும் இயேசு எப்படி சகித்தார்? இங்கேதான் எல்லாமே துவங்கியது. எதுவுமே சாத்தியமாக இருக்காத ஒரு பிதாவினுடைய முத்திரையை ராமர் போயிருந்தார். பரிசுத்த ஆவி. இதோ நான் ஆதரிக்கிற என் தாசன், நான் தெரிந்து கொண்டவரும் என் ஆத்துமாவுக்கு பிரியமானவரும் இவரை. என் ஆவியை அவர் மேல் அமர பண்ணுவேன். அவர் புறஜாதிகளுக்கு நியாயத்தை வெளிப்படுத்துவார். இந்த ஒரு அங்கீகரிக்கப்பட்ட ஊழியக்காரனாக மாற ஆண்டவராக இயேசு அபிஷேகிக்கப்பட வேண்டியிருந்தது. பரிசுத்த ஆவியினால் பலப்படுத்தப்பட வேண்டியிருந்தது. இந்த பூமியில் அவர் ஊழியத்தை துவங்குவதற்கு முன்பாய் அவர் எதையுமே சகித்திருக்க முடியாது. அவரும் கூட போது கற்பனை செய்து பாருங்கள், தேவகுமாரனை பரிசுத்த ஆவி பெற வேண்டியிருந்தால் நாம் எப்படி சாதாரண மனுஷர்கள், உண்மையிலே மனுஷர்கள் பரிசுத்த ஆவி பெறுவதனுடைய முக்கியத்துவத்தை குறித்த புரிந்து கொள்ளுதல் இல்லாதிருக்கிறார்கள். அல்லது அவர்கள் சாதாரணமாய் அவரை புறக்கணித்து கொண்டிருக்கலாம். தாவி சாதாரண பாகம் என்று அநேகர் நினைத்து கொண்டிருக்கிறார்கள். சூரியல் மாற்றி வைக்கப்பட்ட ஒரு படம் அல்லது ஒரு காதணி, நீங்கள் அவரை பெறாவிட்டாலும் கூட அதனால ஒரு பெரிய பிரச்சனை இல்லை என்பதை போல மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். உலகம் இப்படிப்பட்ட ஒரு மாபெரும் அழிவிலே குழப்பத்தில் இருக்கிறது. எல்லாவற்றுக்கும் மேலாக அவர்களுக்குள் இருக்கிற ஆவி என்னவோ அதனுடைய வெளிப்பாடுதான் இது. வாழ்க்கை பிரயாணத்திலே பரிசுத்தாவி பெற்றிருப்பது என்பது ஒரு தேர்வு அல்ல, மாறாக அத்தியாவசியமான ஒன்று. நுரையீரலுக்கு எப்படி ஆக்சிஜன் தேவையோ ஆத்துமாவிற்கு கர்த்தருடைய ஆவி தேவை. உலகத்தை ஜெயிக்க இதுதான் உங்களிடத்திலே குறையாக இருக்கிறது. கடினமான தருணங்கள் வரும். அப்போது மக்கள் உங்களுக்கு தங்கள் முதுகை காண்பிப்பார்கள். அந்த தருணத்தை நீங்கள் பார்ப்பீர்கள், நீங்கள் தனிமையிலே இல்லை என்பதை. இந்த போராட்டங்கள் எல்லாம் உங்களை வெறும் பலமாக்கியது என்பதை காண்பீர்கள். பரிசுத்த ஆவியினாலே நீங்கள் அதிக அற்புதமான சக்தியை பெற்றுக்கொள்வீர்கள். அவரை பெற்றவர்கள் யாரோ அவர்கள் உண்மையிலே பலப்படுத்தப்பட்டிருப்பார்கள். இவர்தான் பரிசுத்த ஆவியானவர். பெந்தெகோஸ்தே நாளன்று பயம் மிகுந்த கோழைத்தனமான சீஷர்களை துணிச்சலான பயமில்லாத அப்போஸ்தலர்களாக மாற்றினார். இவர்கள் என்னுடைய வார்த்தைக்காக தாங்கள் கொண்டிருந்த அன்பிற்காக தங்கள் வாழ்க்கையை பணைய வைக்கவும் தயாராக இருந்தார்கள். மைதானத்திலே சிங்கங்கள், பசியுள்ள சிங்கங்களுக்கு முன்பாக நிற்கும் போதும் கிறிஸ்தவர்கள் தங்கள் விசுவாசத்தை மறுதளிக்கவில்லை, அல்லது உயிரோடு எரிக்கப்பட போகிற சூழ்நிலைக்கு முன்பாகவும். காரணம், தங்களுக்கு முன்பாய் காத்திருந்த மகிமையை குறித்து அவர்கள் அறிந்திருந்தார்கள். இவர்தான் பரிசுத்த ஆவி உங்களுக்குள் வாசம் செய்ய விரும்புகிறார். உங்களை இந்த பூமியில் அவருக்கு சாட்சியாய் மாற்றி மத்தியிலே நிலைத்து நிற்கக்கூடிய சக்தியை உங்களுக்கு தரும்படி, மேலும் சொல்லப்பட்ட எல்லாம் முடிந்த பிற்பாடு உங்கள் சொந்த ஆத்மாவின் ரட்சிப்பை உறுதிப்படுத்தி கொள்ளும்படியும் நிலையை நீங்கள் அடைய முடியும். பரிசுத்த ஆவிதான் எவரையும் விட எதையும் விட இவ்வுலகத்தில் உங்களுக்கு முக்கியமானது என்பதை நீங்கள் உணரும் பொழுது அவர்தான் மிகப்பெரிய விசேஷமான ஒன்று. மற்ற எல்லா ஆசீர்வாதங்களை பார்க்கிறேன். மீதி உள்ளது வெறும் மீதம் மட்டுமே.